அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பொங்கல் பண்டிகையொட்டி ஜனவரி 17ஆம் தேதி அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரிகள், அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி ஏற்கனவே ஜனவரி 14, 15, 16இல் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. ஜனவரி 17 அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் தொடர்ச்சியாக 6 நாட்கள் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 17 விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஜனவரி 25ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: பெஞ்சல் புயல் பாதிப்பை தீவிர இயற்கை பேரிடராக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பெஞ்சல் புயலை தீவிர இயற்கை பேரிடராக அறிவித்து பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி கரையை கடந்தது. பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பல பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு வீடுகள், விவசாய நிலங்கள் சேதமடைந்தது. புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகையாக 5 லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்கப்பட்டது. மூன்றாவது அறிவிப்பு: அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்த 14 கோடியை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜனவரி, பிப்ரவரியில் உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்தப்பட உள்ளது. ஜனவரி முதல் மார்ச் வரை தொடக்கப்பள்ளி, நடுநிலை பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்தப்பட உள்ளது. பள்ளிகளின் செயல்பாடு, மாணவர்களின் சிறப்பம்சங்களை பெற்றோர்களுக்கு எடுத்துரைத்து ஆண்டு விழா நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: பொறியியல் படிப்புக்கான JEE முதன்மை தேர்வு ஜனவரி 22 முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்கான கால அட்டவணையை NTA வெளியிட்டுள்ளது. எந்தெந்த நாளில் தேர்வுகள் நடைபெறும் என்ற விவரங்களை கால அட்டவணையை NTA தற்போது வெளியிட்டுள்ளது. அதன்படி BE, பிடெக் படிப்புக்கான முதல் நாள் தேர்வு ஜனவரி 22, 23, 24, 28, 29 ஆகிய தேதிகளில் காலை, மாலை என 2 வேளையாக நடத்தப்படும். அதேபோல BArch, B பிளானிங் படிப்புக்கான 2ஆம் நாள் தேர்வு ஜனவரி 30ஆம் தேதி மாலை நடைபெற உள்ளது. இது பற்றிய விவரங்களை JEE.main.nta.nic.in என்ற இணையதளம் வாயிலாக மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம். தமிழ், ஆங்கிலம், இந்தி உட்பட 13 மொழிகளில் தேர்வு நடைபெறும். இதன் முடிவுகள் பிப்ரவரி 12ஆம் தேதி வெளியிடப்படும். ஹால் டிக்கெட் வெளியீடு உள்ளிட்ட இதர தகவல்கள் பின்னர் வெளியிடப்படும். ஐந்தாவது அறிவிப்பு: பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெல்லை, கன்னியாகுமரி, நாகர்கோயில், ராமநாதபுரத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து ஜனவரி 12, 19, 26இல் மதியம் 3:30 மணிக்கு புறப்பட்டு காலை 4:10 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். மறுமார்க்கத்தில் ஜனவரி 13, 20, 27இல் தாம்பரத்திலிருந்து பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்பட்டு காலை 4:55 மணிக்கு நெல்லை செல்லும். தாம்பரத்திலிருந்து ஜனவரி 13 இரவு 10:30 மணிக்கு புறப்பட்டு நண்பகல் 12:30 மணிக்கு குமரி சென்றடையும். மறுமார்க்கத்தில் ஜனவரி 14இல் பிற்பகல் 3:30 மணிக்கு குமரியிலிருந்து புறப்பட்டு காலை 6:15 மணிக்கு தாம்பரம் செல்லும். சென்னை சென்ட்ரலிலிருந்து ஜனவரி 12, 19இல் இரவு 11:30 மணிக்கு புறப்பட்டு நண்பகல் 1 மணிக்கு நாகர்கோயில் செல்லும். மறுமார்க்கத்தில் ஜனவரி 13, 20இல் நாகர்கோயிலிருந்து இரவு 7 மணிக்கு புறப்பட்டு காலை 9:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் செல்லும். ராமநாதபுரத்தில் இருந்து ஜனவரி 10, 12, 17 பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்பட்டு காலை 3:30 மணிக்கு தாம்பரம் செல்லும். தாம்பரத்திலிருந்து ஜனவரி 11, 13, 18இல் மாலை 5 மணிக்கு புறப்பட்டு ராமநாதபுரத்துக்கு காலை 5:15 மணிக்கு செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்கள் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜனவரி 10இல் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: பள்ளி கல்வி இயக்குநரான கண்ணப்பன் வெளியிட்டுள்ள உத்தரவில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடமிருந்து பெறப்பட்ட
கருத்துருவின் அடிப்படையில் 24 முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் தேவையுள்ள பள்ளிகளுக்கு ஆங்கிலம் 2, கணிதம் 6, வேதியியல் 4, தாவரவியல் 3, வணிகவியல் 9 அப்பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு கூடுதலாக அனுமதித்து ஆணை வழங்கப்படுகிறது. புதிதாக அனுமதிக்கப்பட்ட கூடுதல் பணியிடங்களை சார்ந்த பள்ளியின் அளவுகோல் பதிவேட்டில் பதிவுகள் மேற்கொண்டு பராமரிக்குமாறும் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அந்த உத்தரவிலும் கூறப்பட்டுள்ளது. 8வது அறிவிப்பு. ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நலத்துறை முழு நேர முனைவர் பட்டப்படிப்பு PhD பயிலும் மாணவர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களானது 31/1/2025 மாலை 5:45 மணிக்குள் இயக்குனர் ஆதி திராவிட நல இயக்குநரகம், எழிலகம், சேப்பாக்கம், சென்னை 5 என்ற முகவரிக்கு வந்து சேரும் வண்ணம் அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் முந்தைய கல்வியாண்டு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு. பொங்கல் கரும்பு அந்தந்த மாவட்ட விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் மூலமாக கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. எக்காரணம் கொண்டும் இடைத்தரகர்களிடமிருந்தோ வியாபாரிகளிடமிருந்தோ பிற மாநிலங்களிடமிருந்தோ கரும்பு கொள்முதல் செய்யப்படுவது இல்லை, செய்யக்கூடாது எனவும் விவசாயிகளுக்கு கரும்பு கொள்முதல் விலை மின்னணு பரிவர்த்தனை மூலமாக நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் 48வது புத்தக காட்சி சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த புத்தக காட்சி வரும் ஜனவரி 12ஆம் தேதி வரை மொத்தம் 17 நாட்கள் நடைபெறுகிறது. புத்தக காட்சி விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும், வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் நடைபெறும். இதற்கு நுழைவு கட்டணமாக பொதுமக்களுக்கு 10 ரூபாய் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அனுமதி இலவசம். மொத்தம் 900 அரங்குகள் இங்கு இடம்பெற்றுள்ளன. கடைசியாக 11வது அறிவிப்பு. தொழில் முனைவோர் மேம்பாடு சார்பில் மின்னணு வர்த்தகம் குறித்து 3 நாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கண்டுபிடிப்பு நிறுவனம் மின்னணு வர்த்தகம் என்ற தலைப்பில் 3 நாட்கள் பயிற்சி வகுப்பை வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தொழில் முனைவோர் மேம்பாடு நிறுவனத்தின் வளாகத்தில் நடத்த உள்ளது. இதில் மின்னணு வர்த்தகம் அறிமுகம், உங்கள் இணையவழி வர்த்தகத்தை அமைத்தல், மின் வணிக தளத்தை தேர்ந்தெடுத்துதல், டொமைன் மற்றும் ஹோஸ்டிங், உங்கள் கடையை வடிவமைத்தல், தயாரிப்பு மேலாண்மை மற்றும் சரக்குகளை கையாளுதல், மின் வணிகத்திற்கு சந்தைப்படுத்துதல், செயல்பாடுகள் மற்றும் தளவாட மேலாண்மை, மின் வணிக நிதி மேலாண்மை, வளர்ச்சி மற்றும் விரிவாக்கமும் உள்ளிட்ட பாடப்பிரிவுகளின் கீழ் பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளன. மேலும் முன்பதிவு தகவலுக்கு இணையதளமான editn.in மற்றும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை 9080609808 என்ற மொபைல் எண்களையும் தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.